கப்பு தோசை வாத்துடலாம். அதுக்கு வந்து எண்ணெயை பரட்டி நல்லா அப்படி தொடச்சிக்கலாம். இப்போ மாவை வந்து விட்டுடலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடணும், ஃபுல்லாக விடக்கூடாது. இப்போ வந்து இதை வந்து தோசையை பரட்டி எடுத்துடலாம். நல்லா இப்போ கொஞ்சம் எண்ணெயை விட்டு கொடுத்துடலாம் அதுக்கு. இப்போ பார்த்தோன்னா தன்னாலே அப்படி வந்துடுத்து. நம்ம வந்து இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த புளிக்காய்ச்சல் பண்ணியிருக்கு, இதை வந்து இதில் விட்டு இந்த ஒவ்வொன்றுத்தையும் நம்ம இந்த புளிக்காய்ச்சலை விட்டுடலாம். விட்டுட்டு இதை சர்வ் பண்ணால் இட் வில் பி வெரி வெரி டேஸ்டி அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஐடியல். தேங்க்யூ.